வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 73வது அதிகாரமாக உள்ள அவை அஞ்சாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 721வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். அவை அஞ்சாமை என்பதற்கு கற்றறிந்தோர் அவையில் அஞ்சாமல் பேசுதல் என்ற பொருளில் இந்த அதிகார தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் 721வது திருக்குறள் என்னவென்பதை காண்போம். வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். சொற்களின் தொகையினை அறிந்த மன தூய்மையினை உடையவர் சொற்களின் வகையினை அறிந்து வல்லோர் நிறைந்த அவையில் எப்போதும் பிழைப்பட பேச மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: சொற்களின் தொகையினை அறிந்த நல் மனதினை உடையவர்கள் சொற்களின் வகையினை அறிந்து வல்லோர் நிறைந்த அவையில் எப்போதும் பிழைபட பேச மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை நாமும் பின்பற்றுவோம். வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.